வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சினி இன்ஃபோ தமிழ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாஸில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்க சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. கூடவே சில பேர் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட லாங் அண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சங்கர் அவர்கள் டைரக்ஷன்ல ராம்சரண் அவர்கள் நடிச்சிருக்க கேம் சேஞ்சர்ன்ற படத்தோட ஷூட்டிங் இன்னும் 4 டேஸ்க்கு ராம்சரண் அவர்களை வச்சு ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த வருஷம் டிசம்பர் மந்த் கிறிஸ்மஸ் டே ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்த இந்த ஒரு படம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. கவின் அவர்கள் நடிச்ச பிளடி பகர்ன்ற படம் இந்த வருஷம் அக்டோபர் மந்த் தீபாவளி ஸ்பெஷலா அமரர் படத்து கூட ரிலீஸ் ஆக போகுது. வேற லெவல்ல இருக்கும் தல வரப்போறான் பாரு. டேய் அப்படியே புச்சிக்கிறேன் ஓடிட்டுங்கடா. வெங்கட் பிரபு அவர்களோட டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு படம் நடிக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ வெங்கட் பிரபு அவர்களே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ சிவகார்த்திகேயன் அமர் நடந்ததாக ஏஆர் முருகதாஸ் சாரோட டைரக்ஷன்ல இந்த 2 படங்களும் அடுத்தடுத்த ரிலீஸ் ஆக போகுது. சோ அடுத்த சிபி சக்கரவர்த்தி அண்ட் சுதா பிரசாந்த் டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. சோ இந்த 2 படங்களை முடிச்சதுக்கு அப்புறம் வெங்கட் பிரபு அவர்களோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு. இது மட்டும் இல்லாம மங்காத்தா பாட்டு கண்டிப்பா வருதுன்னு வெங்கட் பிரபு அவர்கள் அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சோ இது மட்டும் இல்லாம சுதா கங்காராமா அவர்கள் டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிற புறநானூறு படத்துல நம்ம லோகேஷ் அவர்கள் நடிக்க போறாருன்னு சொன்னாங்க. சோ இந்த ஒரு படத்துல லோகேஷ் அவர்கள் வில்லன் ரோல்ல நடிக்க போறாராம். ஃபர்ஸ்ட் சூர்யா அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணும்போது இந்த ஒரு படத்துல இந்த ஒரு கேரக்டரை விஜய் வர்மா தான் நடிக்கிறதா இருந்தது. சோ இப்ப இவருக்கு பதிலாக தான் நம்ம லோகேஷ் அவர்கள் நடிக்க போறாருன்னு சொல்றாங்க. அது இல்லாம இந்த ஒரு படத்துல ஃபீமேல் லீட் ரோல் நஸ்ரியா அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. சோ இப்ப அவர்களுக்கு பதிலா ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க. முக்கியமா நம்ம லோகேஷ் அவர்களுக்கு அடுத்தடுத்த படங்களோட ஷூட்டிங் இருக்கு. இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே கைதி படத்தை டைரக்ட் பண்ண போறாரா இல்ல அமீர் கான் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ண போறாருங்கிறது தெரியல. சோ அடுத்தடுத்து படங்கள் டைரக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கேப்ல எப்படி நடிக்க போறாருங்கிறதும் தெரியல. சோ வெயிட் பண்ணி இருந்து பாப்போம் என்ன பண்றாருங்கிறது. லோகேஷ் கனகராஜ் இப்ப ரஜினி அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு இருக்க படம் பேரு கூலி. படத்துல இப்ப யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொன்னா ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்டா மலையாள ஆக்டரான சார்லி சாங்ன்றவரு டயால்ன்ற ஒரு கேரக்டரை பண்ணிருக்காரு படத்துல. அடுத்து நாகார்ஜுன் அவர்கள் இந்த படத்துல சைமன்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அடுத்ததா சுத்திகாஷன் இந்த படத்துல பிரீத்தின்ற ஒரு கேரக்டரா பண்ணிருக்காங்க. 38 வருஷம் அப்புறமா நம்ம ரஜினி அவர்களோட சேர்ந்து நம்ம சத்யராஜ் சார் இணைந்து நடிக்க போறாருங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இவர் நடிக்கிற கேரக்டரும் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ராஜசேகர் அடுத்த கன்னட ஆக்டரான உப்பாராவ் இந்த படத்தில் நடிக்க போறாருங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இவர் நடிக்கிற கேரக்டரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க காளிசானு. இது மட்டும் இல்லாம கன்னட ஆக்டரான ரச்சிதா ராமே இந்த ஒரு படத்துல முக்கியமான கேரக்டர்லாம் நடிக்கிறாங்களாம். முக்கியமான பாலிவுட் ஆக்டரான அமித் கான் அவர்கள் இந்த ஒரு படத்துல கேபிஏ ரோல் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்ப படம் ஷூட்டிங் விசாகப்பட்டினத்துல நடந்துட்டு இருக்குது. ஓகே கைஸ், நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ வரைக்கும் ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய சில அப்டேட்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல போட்டிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த ஒரு வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அடல் தன் பாய் பாய். சினி இன்ஃபோ தமிழ்.